ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். உங்களுக்கு வந்திருக்கிறது யூரினரி இன்ஃபெக்ஷன். அந்த ரூமில் பேண்ட் அண்டர்வேர்லாம் கழட்டிட்டு படுங்க. ஒரு பிளாடோஸ்கோப் பண்ணால் தெரியும். கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. டாக்டர் கிட்ட கூச்சமே படக்கூடாது செல்லம். நீங்க போய் தைரியமா அந்த ரூம்ல படுங்க. என்ன தவிர வேற யாரும் அந்த ரூம்க்கு வர மாட்டாங்க. அம்மா சத்தியமா சொல்றேன். அம்மா சத்தியமாவா? சரிங்க சார். A few moments later. சரி சார், உள்ள யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. சமோசா எல்லாம் வித்துன்னு இருக்காங்க. அது ஆபரேஷன் பண்றப்ப அப்பப்போ பசிக்குமா, அதான் சூடா சமோசா சாப்பிட்டு ஆபரேஷன் பண்ணுவேன். 4-10 ரூபா தான். நீ அங்க வச்சுட்டு பாரு. தம்பி, சூடான சமோசா 4 சாப்பிட்றியாப்பா? நான் சமோசா சாப்பிட்ற நிலைமையிலயா இருக்கேன்? தயவு செஞ்சு போப்பா. தூள் ஏதாவது கொட்டி எறும்பு கடிக்க போதுப்பா. சார், என்ன சார் இவ்வளவு கும்பல் வந்துகிட்டு இருக்கு? இந்த பில்டிங் பின்னாடி மங்களமணி தியேட்டர் இருக்கா? எல்லாம் படம் பார்த்து இந்த பக்கமா தான் பார்க்கிங் போவாங்க. நீ ஒன்னும் கண்டுக்காது. நான் கண்டுக்கல. அங்க இருக்கவங்க எல்லாம் மொத்தமா கண்டுக்கிட்டு இருக்காங்க சார். அங்க பாருங்க சார், மொத்தமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். நிலவுக்கு என் மேல என்ன கோவம்? படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ரிவ்யூ என்ன சொல்லுங்க. முதல்ல இந்த டாக்டருக்கு என் மேல என்ன கோவம்னே தெரியல. போயா நீ வேற. அடுத்து இவர் யார் சார்? கையில் டியூப்லாம் வச்சுன்னு வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் வந்து விசிட் பண்ண போறாங்க இந்த மாதிரி? அது இங்க ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கா, நான் ஆபரேஷன் பண்றப்பலாம் ஆபரேஷன் பண்ற இடத்துல கடிச்சு ஓடிடுது. அதனால தான் மருந்து அடிக்கிறவங்களை கூப்பிட்டேன். நீ ஒன்னும் கண்டுக்காத. இப்ப கூட உன் மேலதான் ஏறிக்கிட்டு இருக்கு சார். கொஞ்சம் தட்டி மட்டும் விட்டுருங்க சார் ப்ளீஸ். தட்டி விட்டா அது ஓடிடும். ஆடாம செய்யாம அப்படியே இரு. அவர் அடிச்சா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். எது மருந்து அடிக்க போறியா? யோ, மருந்து அடிச்சா கரப்பாம்பூச்சி மட்டும் சாவாதியா? சார் சொல்லுங்க சார். அடிக்க போறாரு சார்.